அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் மலர்கள். நான் ஒரு முறை சொன்னேன், இந்த மாதிரி வயதான பிறகு வர்ற பிரச்சனை. ஜப்பானில் இளைஞர்களே கம்மியாக இருக்காங்க. எல்லாம் வயசானவங்களா இருந்தால் அந்த அரசாங்கத்துக்கு எவ்வளோ பெரிய சுமை. சாப்பாடு போடணும், மருந்து கொடுக்கணும், ஆஸ்பத்திரியில் இடம் கொடுக்கணும், அவங்களுக்கு எல்லாருக்குமே பென்ஷன் கொடுக்கணும், பாதுகாப்பு ஏற்பாடு, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் யார் செய்யணும்? அரசாங்கம் செய்யணும். அதனால் இப்போ அவங்க புள்ள பெற்றுக்கோங்க, நிறைய குழந்தைங்க வேணும். ஜப்பான் அரசு என்னெல்லாமோ கெஞ்சுது, ஜனங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் வயசானவங்களா இருக்கிறாங்க. அதனால் வயதானவர்களாக வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை, நாட்டில் இருந்தாலும் பிரச்சனை. ஆனால் அவங்கள என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன பண்ண முடியும்? ஃபைன் ஜி பூம்பா அப்படின்னு எதாவது மறைச்சிட முடியுமா? மந்திரக்கோலை வச்சு அதுக்கு மேலே சொல்ல முடியல. ஏன்னா எனக்கு வயசாகுது இல்லை, அவங்களெல்லாம் அள்ளி எங்கேயாவது கொட்ட முடியுமா? முடியாதுல்ல. இவ்வளோ வருஷம் பாடுபட்டுட்டாங்கல்ல. இப்போ அவங்களுக்கு என்னென்ன மாதிரின்னு ஒரு 2-3 நன்மை வந்திருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த டாட்டா, நம்முடைய பழைய பெரியவர் இருந்தார், ரத்தன் டாட்டா. இல்லை, அதுக்கப்புறம் வந்தவர் பின்னாடி இப்போ லேட்டஸ்ட்டாக இருந்தார். அவருக்கு ஒரு தம்பி, ஒரு சின்ன பையன் ஒருத்தன் உதவிக்கு இருந்தான். அவன் இந்த வயதானவர்களுடைய நன்மையை பற்றி எல்லாம் நிறைய யோசிச்சார். அந்த தம்பி பாருங்க, பெரும் பணக்காரராக இருந்தால் அவரை பாதுகாக்கிறதுக்கு பணம் ஏதாவது ஒரு வகையில் துணையாக இருக்குது. ஆனால் பணமே இல்லாதவர்களுடைய நிலைமை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு கூட ஒரு வருத்தத்தினால அறநிலையத்துறையில் நான் பேசும்போது உள்ள ஒரு யோசனை சொன்னேன். வயசானவங்களை பற்றி கொஞ்சம் கவலைப்படுங்க. அவங்களுக்கு மருந்து, உணவு, பாதுகாப்பு, இந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் கொஞ்சம் செய்யணும் அப்படின்னு. ஆனால் நாங்கள் எந்த சமூக சேவையுமே செய்ய முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் சில நல்லவங்க இருக்கிறாங்க. சுவாமி பணம் கோயிலுக்கு 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 உடனே சண்டே வந்துடுவாங்க. அவங்க யாருக்கும் செய்யக்கூடாது. முதுமையா, வலியா, 32 அறங்கள்னு இருக்குதுங்க. எப்படி? 32 அறங்கள். அதை போய் படிக்கணும். நாம் இயலாதவர்களுக்கு மருந்து கொடுக்கறது, உணவு கொடுக்கறது, அவங்களுக்கு கல்வி கொடுக்கறது, பாதுகாக்கிறது, இதெல்லாம் அறம்னு பேர். இந்த அறத்தை பற்றிய அறிவே இல்லாத ஒரு கூட்டம் அலையுது. அறம் அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு மிருக கூட்டம் அலையுது. அவ்வளோதான் நான் சொல்லலாம். அவங்களுக்கு கடவுளே புரியல, ரிலிஜன் புரியல. புரியுது, புரியாமல் ஒன்றாலும் இல்லை. இவ்வளோ காசியும் ஒரே கூட்டம் தான் உட்காந்து திங்கணும். நாங்கள் ஒரு கூட்டம் உட்காந்து திம்புமே ஒழிய கோயிலில் அது மற்ற யாருக்கும் போயிடக்கூடாது. அது ஒரு கூட்டத்தோட வெறி. நான் என்ன பண்ண முடியும்? நான் சொல்கிறது நெறி, ஆனால் அவங்க சொல்கிறது வெறி. இவங்களை திட்டாமல் இருக்க முடியல என்னாலன்னு யோசிக்கிறீங்களா? எனக்கு வயசாச்சு. எவ்வளோதான் நான் நல்லதுக்கு போராட முடியும்? நல்லது செய்யவே விடமாட்டேன். என் கையை கட்டி வச்சா எனக்கு அப்பப்போ கோவம் வருமா வராதா? அதான் திட்டுறேன். சரி விடுங்க. வயசானவங்களுக்கு நல்ல வேலை. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு சின்ன கார்டு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த கார்டோட பயன் என்ன அப்படின்னா போய் தேடி பாருங்க. அந்த கார்டு இருந்தால் ரயிலில் லோயர் பெர்த்து கொடுக்கறது, அப்புறம் உங்களுக்கு சலுகை கட்டணத்தில் கொடுக்கறது, விமானத்தில் கூட சில சலுகை கொடுக்கறது, மருந்து விலையில் சலுகை கொடுக்கறது, அப்புறம் கன்சல்டேஷன், டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் இருக்குல்ல, அதில் சலுகை கொடுக்கறது. வயசாயிட்டா மாத்திரை, யாத்திரை போகிற வரைக்கும் மாத்திரை, ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் மத்திய அரசு, ஒன்றிய அரசு யாருன்னா வச்சுங்க உதவி செய்கிற போது என்ன பேராக இருந்தால் நமக்கு என்ன, அது ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கு. என்ன பண்ணியிருக்கு? அதுக்கு ஒரு அட்டை, சீனியர் சிட்டிசன் கார்டு அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. என்றைக்கு அது செல்லாமல் போகும்னு சொல்ல போகிறாங்களோ கடவுள் தான் வெளிச்சம். அந்த கார்டு வச்சுருந்தீங்கன்னா சில சலுகை கொடுக்குறாங்க, ரொம்ப அவசியமான சலுகை. அதெல்லாம் இது ஒரு பக்கம். இன்னொன்று நான் பார்த்து வியந்தேன். என்ன தெரியுங்களா? முதியோர்களுக்கு ப்ராக்சி சைல்டு அப்படின்னு ஒரு கான்செப்ட். நான் கொஞ்சம் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அடடா, இன்னைக்கு எவ்வளவோ அவசியமான ஒன்று அப்படின்னு. முதியவர்களாக இருப்பாங்க, வீட்டிலே இருப்பாங்க. அவங்களால கடையில் போய் காய்கறி வாங்க முடியாது, பேங்க்கில் போய் பேங்க் வேலைகள் பார்க்க முடியாது, எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்ட வேண்டியிருக்கு, அதில் ஒரு தகராறு இருக்குது. இந்த இபி பில்லுனாலே அதில் ஒரு தகராறு வரும். என்ட்ரி ஒன்றா இருக்கும், கட்ட வேண்டிய பணம் ஒன்றா இருக்கும், கட்டினது ஒரு பிரச்சனையாக இருக்கும், எத்தனையோ இருக்கும். ஒழுங்காக நமக்கு வராது. நூற்றுக்கணக்கான பிரச்சனை. இபிங்கிறதே ஒரு பெரிய அவஸ்தையான ஒன்று இருக்கட்டும், அது ஒரு பக்கத்தில். பேங்க்கும் அது மாதிரி தான். நீ உயிரோடு இருக்க இல்லையா, ஓ மூஞ்சியை காட்டு, நாங்கள் ஃபோட்டோ எடுக்கணும், நீ நில்லு, நீ செத்து போயிருந்தேன்னா என்ன ஆகும் அப்படின்லாம் கேட்பாங்க. உயிரோடு இருக்கணும் பார்த்தியா, நோட்டீஸ் விடுவாங்க. எல்ஐசி, இது மாதிரி ஒரு 7-8 விஷயம் இருக்குது.
இதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி போவீங்க? வயசானதுக்கப்புறம் பென்ஷனு பல பேர் எப்படி போய் வாங்குவாங்க? வயசாகிட்டவங்க பந்து வாங்கணும், கை நாட்டு வச்சுட்டு வாங்கணும் அப்படின்னு சில பேருக்கு இருக்குது. பேங்க்கில் மாற்றலாமா, அதில் நிறைய ஊழலும் இருக்குது. நிறைய பேர் இறந்து போனவங்கள டிக்ளேர் பண்ணாமல் பணம் வாங்கலாமான்னு பார்க்குறாங்க. அது ஒரு பக்கம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சரி, இப்போ நம்ம ப்ராக்ஸி சைல்டுக்கு வந்துடுவோம். வயசாகி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க பயணம் பண்ணி வெளியில் போக வேண்டியிருக்கு. கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கீமோதெரப்பி எடுத்துக்கணும். ஒருத்தர் உதவி இல்லாமல் போக முடியாது, வர முடியாது. இப்போ இந்த ப்ராக்ஸி சைல்டு அப்படின்னு ஒரு ஸ்கீம் நான் பார்த்து அப்படியே திகைச்சு போயிட்டேன். நான் எந்த நிறுவனத்தையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை. ஏன் தெரியுங்களா? நாளைக்கு ஒரு தப்பு நடந்தால் அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு சேவை பண்ணுறாங்க அப்படின்றத நான் கான்செப்ட் மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஐ எம் வெரி கிளியர். ஐ எம் நாட் ரெக்கமெண்டிங் எனி இண்டிவிஜுவல் ஆர் எனி இன்ஸ்டிடியூஷன். ஐ எம் ரெக்கமெண்டிங் ஒன்லி ஐடியாலஜி. நான் ஒரு கருத்தை தான் உங்கள் முன் வைக்கிறேனே ஒழிய நிறுவனங்களையோ நபர்களையோ அல்ல. அவர்களில் நல்லவர்கள் உண்டு, கெட்டவர்கள் உண்டு, நேரம் மாறுகிற போது தவறு செய்துவிட்டு ஓடுகிறவர்கள் உண்டு. எனவே நான் நிறுவனங்களை சிபாரிசு செய்வது இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், அவங்க என்ன பண்ணுறாங்க? உங்களுக்கு டெய்லி வெஜிடபிள்ஸ் வேணுமா, இல்லை கம்பெனி ஒரு 2 மணி நேரம் கொடுத்து பேச வேண்டியிருக்கா அவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, அப்புறம் அவங்களை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போக வேண்டியிருக்கா, இதுக்கெல்லாம் அவங்க ஆட்களை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. இது நல்ல கான்செப்ட். இந்த சமூக சேவைன்னு சொல்கிறாங்களே, இதுவே இன்னைக்கு ஒரு பெரிய சமூக சேவை. வயதானவங்க தனியாக வீட்டில் இருக்க வேண்டியது இன்னைக்கு தவிர்க்க முடியல. பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம், இந்த நாட்டிலேயே இருந்தால் கூட விட்டுட்டு போனது ஒரு காரணமாக இருக்கலாம், இல்லை இருக்க முடியாது, பலவேறு சூழ்நிலை. நான் குழந்தைகளையும் இந்த உலகத்தில் குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிற கொள்கையில் உறுதியானவன். சூழல் அப்படி அமையுது, என்ன பண்ண முடியும்? ஜாபுக்காக பிள்ளைங்க வெளியில் போய் ஒரு இடத்துல வேலை தேட வேண்டியிருக்கு. அவங்க ஊரில் கிராமத்தில் இருந்து அப்பா அம்மாவுக்கு உதவ முடியுதா? முடியல. ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிக்கணும். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? இது ஒரு அருமையான ஸ்கீம். நம்ம பள்ளி காலேஜில் படிக்கிற பிள்ளைகள் கூட இதை பார்ட் டைம் வேலையாக மாற்றும். எப்படி? காலேஜில் படிக்கிற பசங்க ஒரு 2 hours போய் சர்வ் பண்ணால் அதுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட்டு அது வாங்கிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க பாடத்தை அவங்களே பார்த்துக்கலாம். அவங்க பெற்றோருக்கு அவங்க பேர்டனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் ஜாக்கிரதையான பெரியவங்க இருக்கிறாங்க, பணம் கொஞ்சம் சேமித்து தனக்கு வச்சுருப்பாங்க, அவங்க செலவு பண்ணுறது ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. வந்துட்டு போகிற தம்பிக்கு ஒரு 200 ரூபா கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 200 ரூபாய் இவருக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கும் வாழ்க்கையில். அவங்க அங்கே உட்காந்து படிக்கலாம், அவங்க வீட்லேயே உட்காந்து அவங்க நோட் புக்கு அதெல்லாம் கொண்டு வந்து படித்தா இவங்களுக்கு ஒரு பாதுகாவலாக இருக்கும். உடம்பு சரியில்லாத போது சும்மா கூட ஒருத்தர் இருக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் இப்போ செய்யறதுக்கான ஸ்கீம்ஸ் வளர்ந்துருக்கு. ஸோ வயதானவர்களுக்கு எப்படி சேவை செய்யலாம் என்ற கருத்தை இளைஞர்கள் யோசிக்கலாம். அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதை யாருக்கு என்ன இல்லையோ கொடுத்து வாங்கிக்கணும் இல்லை, முதியவர்கள் யோசிக்கலாம். அது மாதிரி வயதானவர்களுக்கு சார் லோயர் பர்த் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். சார் ஒரு வழி இல்லை, சின்ன பிள்ளைங்க ஒரு 25 வயசு 22 நல்ல வாலிபமான கொஞ்சம் மாதிரி வயசாகி போச்சு அவருக்கு, அவர் கொஞ்சம் கீழே படுத்தணும், முடியாதுன்ற முடியாது. நீங்கள் வேறு ஏதாவது காரணங்கள் உடல் நலம் இல்லைன்னா நான் அவங்கள குறை சொல்லலை. அந்த ஈவு இறக்கமே சில இடத்துல இல்லை. பஸ்ஸில் இடம் கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லை சார், ரயிலில் இடம் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை சார், இறங்கும் போது இடிச்சுக்கிட்டு இறங்கக்கூடாது, அவங்க வயசானவங்க விழுந்துருவாங்க, இந்த எண்ணம் இல்லை சார். இதெல்லாம் மனசாட்சிக்கு நியாயமா? கொஞ்சம் வயது போனவர்களை பற்றி கவலைப்படுகிற ஒரு சமூக அமைப்பு இன்றைக்கு தேவைப்படுகிறது. அதுக்கு 2 விஷயம் சொன்னேன். கோயில்களே இந்த இல்லங்களை பராமரிக்கக்கூடிய ஒரு புண்ணியமான பணியை செய்யவர். வீட்டில் சோறு போட மாட்டேங்கிறாங்க பல பேர், வீட்டில் வறுமை. அப்போ கோயில் சாப்பாடு போடலாம்ல, அவங்களுக்கு என்ன கெட்டு போச்சு? அன்னதானம்னு சொல்லி நம்ம நல்ல கை கால் நல்லா இருக்கிறவனுக்கு போடுறதை விட முடியாமல் இருக்கிறவனுக்கு சாப்பாடு போட்டால் என்ன? அறநிலையத்துறையோடு என்னுடைய ஃபைட்டில் ஒன்று அது. முதியவர்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய தவிப்பில் ஒன்று. அது மாதிரி இந்த சீனியர் சிட்டிசன் கார்டு, ப்ராக்ஸி சைல்டு, இந்த கான்செப்டை எல்லாம் முதியவர்களுக்கு விளக்கி சொல்லுங்கள். நல்ல நிறுவனங்களாக நேர்மையாக அதை நடத்துறதுக்கு பாடுபடும்.